தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் நம்மை எல்லாம் வாழ வைத்து இந்த மக்களை தங்கத்தட்டிலே தாளாட்ட இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே உழைத்த தங்க தலைவர் நமது கேப்டன் அவர்கள் அருளாசியோடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 இந்த மகத்தான மாநாட்டிற்கு வருகின்ற தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் முதல் கேப்டனுடைய உயிர் மூச்சான கிளை கழகத்தினுடைய தொண்டர்கள் வரை மகளிரணி சகோதரிகள் உள்ளிட்ட அத்தனை பேரையும் வருக 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 என வரவேற்று இந்த மாபெரும் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 நம்மை எல்லாம் விட்டு சென்று கேப்டன் அவர்கள் வழியிலே நின்று நம்மை எல்லாம் காப்பாற்றுவதற்கு கழகத்தினுடைய காவல் தெய்வமாக நமது புரட்சி அந்நியாராக கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக நமக்காகவே தங்களை அர்ப்பணித்து நம்மளை தலைமையிட செய்ய வருகின்றிருக்கின்ற அந்நியார் அவர்களை இந்த மாநாட்டிற்கு தலைமை ஏற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய புரட்சி கலைஞர் கேப்டனுடைய உயிர் மூச்சுகள் உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என இந்த நேரத்தில் கடலூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக வரவேற்கின்றேன். இந்த மாநாட்டிலே நமக்காக இந்த மாநாட்டிலே உருவாக்கி இருக்கின்ற தீர்மானங்களை தலைமை கழக தலைமை நிலைய செயலாளர் அருமை அண்ணன் பார்த்தசாரதி அவர்கள் மாநாட்டு தீர்மானத்தை உங்களிடத்திலே வாசிப்பார்கள். ஹலோ ஹலோ பா, நெருங்கி வராதீங்க, கொஞ்சம் உட்காருங்கப்பா, தயவுசெய்து உட்காருங்க. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உருவாக்கிய தலைவர், நம் நெஞ்சமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டனுடைய ஆசையுடன் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 இந்த மாநாட்டில் இப்போது தீர்மானம் வாசிக்கப்படுகிறது. அனைவரும் கரவொலி ஏற்று ஆது தரம்பார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல் தீர்மானம், வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் முக்கியமான தேர்தல் 2026ஆம் ஆண்டு அமைய இருக்கும் ஆட்சி இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலை வளர்த்து தொழிலாளர் துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழும் வகையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சம வாய்ப்பு, சமூக நீதி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் அடைய தமிழக மக்களின் நலன் மற்றும் எதிர்கால தலைமுறையின் நம்பிக்கை நிறைவேற்றும் ஆட்சியாக அமைய வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் முதல் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. எல்லாருக்கும் கரவொலி பத்தல காதுல கேட்கல தம்பி கேட்கிற மாதிரி கேட்டாலும் கேட்கும்போது. இரண்டாவது தீர்மானம்,
தமிழ்நாட்டில் தற்போது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த நிலையில் சட்டம் ஒழுங்கை சீரமைத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை முற்றிலும் தடுக்க குற்றவாளிக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். டாஸ்மாக் மதுபான விற்பனை முறைப்படுத்தியும் கள்ளச்சாராயம் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட அனைத்து போதைப் பொருட்களை விற்பனையை முழுமையாக ஒழிக்க வேண்டும். போதைப் பொருட்கள் விற்பனை செய்வோர் மற்றும் அதை துணிவோருக்கு கடுமையான தண்டனை மற்றும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. மூன்றாவது தீர்மானம், தமிழ்நாடு முழுவதும் நடைபெற வரும் தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், சத்துணவு மற்றும் அங்கன்வாடி உள்ள அனைத்து பணியாளர்களின் கோரிக்கையை உடனடியாக பரிசீலித்து அவர்களை பணிகளை நிரந்தரப்படுத்தி சம ஊதியம் மற்றும் நிலவில் உள்ள ஊதியங்களை வழங்கி எதிர்காலத்தில் எந்த போராட்டங்களுக்கும் இடமளிக்காத வகையில் நிரந்தர தீர்வு காண அரசு உருவாக்க வேண்டும் என இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 4, ஜாதி மத அடிப்படையில் வெறுப்புணர்வை தூண்டும் பேச்சுக்களும் மற்றும் செயல்களிலும் சதானத்திற்கும் சம அமைதிக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகின்றன. இத்தகைய கருத்துக்களை கடுமையாக தடுக்கவும் மத ரீதியான மோதல்களை உருவாக்குவோர் மீது காவல்துறை பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. 5, கச்சத்தீவு மற்றும் அதை சுற்றியுள்ள கடற்பகுதியில் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை வேண்டும். தமிழக மீனவர்களின் உரிமைகளை பாதுகாக்கப்படும் வகையில் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக மீனவர்களின் உரிமைகளையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாத்து மத்திய அரசின் கடமையாகும் என்று இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 6, கடலூர் மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தில் மாநாடு நடக்கிறது. இந்த மாநாட்டுடைய மக்கள் கடலூர் மாவட்ட மக்களுக்கு ஒரு தீர்மானம் போட வேண்டும் என்று நமது அந்நியார் அவர்கள் தீர்மானமாக இந்த தீர்மானத்தை போட்டுகிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் NLC நிறுவனத்துக்கு வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை என 10,000 தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள், கூட்டுறவு சங்க தொழிலாளர்கள் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்கள் நிரந்தர பணியாளர்களாக பணியமர்த்த வேண்டும் என உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் இதுவரை நிர்வாகம் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் இருப்பதை தேமுதிக வன்மையாக கண்டிக்கிறது. அவர்களை உடனடியாக பணி நிறுத்தப்படுத்த வேண்டும் எனவும் சம வேலை சம ஊதியம் அனைத்து துறை தொழிலாளர்களுக்கு அமல்படுத்த வேண்டும் என மத்திய அரசு 44 தொழிலாளர் சட்டங்களை சுருக்கி 4 சட்டங்கள் தொகுப்புகளாக மாற்றியிருக்கிறது. அதை அனைத்து தொழிலாளர்களும் பாதிப்பதால் மத்திய அரசு கொண்டு வந்த தொழிலாளர்கள் சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம். 7, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரசு நியாய விலைக் கடைகளில் மூலம் வழங்கப்படும் பொங்கல் நிவாரண திட்டத்தின் கீழ் 3000 ரூபாய் பணம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்புகள் மற்றும் தரமான பொருட்கள் வழங்க வேண்டும். அந்த தொகுப்புகள் எந்தவித பாகுபாடும் இன்றி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் முறையாகவும் முறைமையாகவும் சென்றடைய வேண்டும். மேலும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள மக்கள் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் மாணவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் லேப்டாப் அனைவருக்கும் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 8, தமிழகத்தில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைத்து விவசாயிகளுக்கு நிரந்தர வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் வரப்போகும் அரசு இருக்க வேண்டும். விவசாயத்தை மட்டுமே நம்பி
வாழ்ந்து வரும் மக்களின் நலத்தை கருத்தில் கொண்டு விவசாயத்தை ஒரு லாபகரமான தொழிலாய் மாற்றுவதை திட்டங்கள் அரசு அமல்படுத்த வேண்டும். மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு கொள்முதல் செய்யப்படும் கரும்பிற்கு உரிய நியாய விலை தமிழக அரசு நிர்ணயித்து கரும்பு விவசாயிகளுக்கு பாதுகாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் விளைக்கும் நெல் மணிகளை பாதுகாக்க போதிய கிடங்குகளை அமைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 9 இது முக்கியமான தீர்மானம். அனைவரும் கேட்கணும். அனைவரும் உண்மையான தொண்டர் அனைவரும் கரவொலி பேசுமாகணும். ஏன்னா இங்க நீங்க கரவொலி கொடுக்கிற இதோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் போய் சென்றடையணும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர், நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் சமூக சேவையும் அரசியல் பங்களிப்பும் திறத்துறையில் அவருடைய சாதனைகளும் மற்றும் சமூக தமிழக மக்களுக்கு அவர் ஆற்றிய மகத்தான பணிகளையும் கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஏற்கனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கோரிக்கையின் அடிப்படையில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்க வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை வலியுறுத்தி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அடுத்த தீர்மானம் இது தலைவர் தான். ஏன்னா தலைவர் இல்லாம முதல் மாநாடு அது கூட நாங்க கூட பயந்தோம். இந்த இடம் போதுமானு சொல்ல போனா இந்த இடமே போதல. இதோட இன்னும் பெருசா எடுத்துக்கணும். அடுத்த முறை ஏற்றலாம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தமிழகத்தில் கட்சியை துவங்கி 6 ஆண்டிலே எதிர்கட்சி தலைவராக சிறந்த முறையில் பணியாற்றிய மக்களுக்காக ஆற்றிய சேவைகளும் தலைவரின் புகையும் நினைவையும் போற்றும் வகையில் தமிழக அரசுக்கு சொந்தமான ஒரு பொது இடத்தில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும். மணிமண்டபம் கட்ட வேண்டும். மணிமண்டபம் கட்ட வேண்டும். ஏற்கனவே தமிழக அரசிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை தான். அதன் அடிப்படையில் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த தீர்மானத்தை வாசித்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்நியார் அவர்கள் நன்றி கூறி ஒரே ஒரு கருத்து மட்டும் எனக்கு ரொம்ப நாளா என் மனசிலேயே ஓடி இருக்குது. தேர்தல் வந்துட்டாவே இந்த சமூக ஆர்வலர்கள் மேல வந்துருவான், டிபேட்டுக்கு வந்துருவான். மற்ற கட்சியை பத்தி எல்லாம் எதுவுமே பேச மாட்டான். தேமுதிக மட்டும்தான் இதெல்லாம் பேசினே இருப்பான். வாக்கு சதவீதம் குறைஞ்சிச்சு, ஓட்டு பேங்க் குறைஞ்சிச்சு, அவனுக்கு கிளை கழகமே இல்ல அப்படின்னு பேசுவான். சரி, அவன் ஏதோ பணத்துக்கு வாங்கி பேசுறான், நம்ம விட்டுட்டோம். இப்போ கருத்து கணிப்பு ஒரு இடத்துல எடுத்திருக்காங்க. யாருன்னா லயோலா கல்லூரி மணி. அவன் மூச்சியை பார்த்தா பண்ணி விட மோசமா இருக்கு. நான் கேட்கிறேன், அவன் பேசுறான். அவனுடைய கருத்து கணிப்பு எப்பயுமே ஒரே கட்சியை சார்ந்ததா இருக்கும். நம்ம எந்த கட்சியும் சொல்ல தேவையில்லை, இருக்கட்டும். ஏன்னா ஏதோ வாங்கி கொண்டு அவன் பேசலாம், பேசிட்டு போட்டோம். ஆனா கருத்து கணிப்பில் என்று அங்க என்ன சொல்றான்? கேப்டனுக்கு குரு பூஜை நடத்தக்கூடாது. அட வெண்ண, நீ யாரா சொல்றதுக்கு? நீ யாரு? வந்திருக்காங்க லட்சம் தொண்டை சொல்ல வேண்டும். இங்க மேலே இருக்கிற அத்தனை நிர்வாகி சொல்ல வேண்டும். இந்த குரு பூஜையை ஏன் உயிரை இருக்கும் வரை, ஏன் சிங்கக்குட்டி 2 மகன் இருக்க வரை இந்த குரு பூஜையும் தினந்தோறும் அன்னதானம் தொடரும்
சொன்ன ஒரு தலைமை எங்க தலைமை. வேண்டாம், நீ யாருடா? எதுக்கு ஒப்படுற? எங்க தொண்டர்கள் தினதோறும் சாப்பாடு போடுறாங்க, நிர்வாகி போடுறாங்க, அந்நியார் போடுறாங்க, தம்பி போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. இது எங்களுடைய குடும்ப சொத்து, இது எங்களுடைய குடும்ப சொத்து. தமிழ்நாட்டுக்கு இங்க மட்டும் இல்ல, உலகத்திலேயே குரு பூஜையை கொண்டாடக்கூடிய ஒரு தலைவன் என் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன். இருக்க முடியுமா? இதுதான் உண்மை. தயவு செய்து சொல்றேன், பலி போய் நக்கலடா, நீ எங்கடா போய் நக்கு. போய் ஓரத்துல மழை இருக்கும். இப்போ நாங்க கூட ஒரு 50 டாய்லெட் போட்டுக்கிறாங்க. பெண்களுக்கு இருக்கும், ஆண்களுக்கு இருக்கும். வந்து நக்கிட்டு போட, நக்கிட்டு போ. இனிமேல் என் கட்சி தலைவரையோ எங்களுடைய கட்சியை பத்தி பேசினா அத்தனை என்ன, என் தலைவன் ஒரு வசனம் சொல்வார், அடிக்கு அட உதைக்கு உத. அந்த பாடிதான் இந்த பார்த்தசாமி தொழுகுமா 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 என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநாட்டின் 11வது தீர்மானத்தை கழகத்தினுடைய அவைத் தலைவர் அண்ணன் டாக்டர் இளங்கோ அவர்கள் தீர்மானத்தை வாசிப்பார். முக்கியமான தீர்மானம். நாட்டு மக்களுடைய வாழ்வை கருத்தில் கொண்டு இந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டின் வழியாக கூட்டணி பற்றிய முழு அதிகாரத்தையும் நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், காவல் தெய்வம், மக்கள் தாய் புரட்சி அன்னியார் அவர்கள் முடிவெடுக்க உங்களின் சார்பாக, தேமுதிக தொண்டர்களின் சார்பாக இந்த மாநாடு வாயிலாக முழு சுதந்திரமும் அளிக்கிறோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டுவிட்டது. இப்பொழுது மாநாட்டு உரையை துவங்கும் வகையிலே சமூக வலைதள அணியுடைய துறை செயலாளர் அருமை சகோதரர் ஆர் தமிழரசன் அவர்களை 2 நிமிடம் பேச அழைக்கின்றேன். யாருடைய பெயரும் குறிப்பிட வேண்டாம். அன்னியார் அவர்களுக்கு நன்றி சொல்லி தங்களுடைய கருத்தை சுருக்கமாக சொல்லவும். இன்றைக்கு இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மாபெரும் மாநாடை கடலூர் வேப்பூர் அருகே பாசார் என்ற கிராமத்திலே நடத்தி கொண்டிருக்கின்றது. புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இருந்தால் எந்த அளவிற்கு எழுச்சியாக இருக்குமோ அந்த எழுச்சியை இங்கே காண முடிகிறது. இந்த மாநாட்டிலே திரண்டிருக்கின்ற மக்கள் கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது இது மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக நமக்கு காட்சி தருகிறது. ஏனென்றால் இன்றைக்கு தமிழகத்திலே 2026 தேர்தலை சந்திக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ன முடிவினை எடுக்கப் போகிறது என்று ஆவலுடன் தமிழகமே இன்று காத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த காத்திருதலுக்கு விடை சொல்ல இங்கே வருகை வந்திருக்கின்ற என்னுடைய கழக தலைவி புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இட்ட பணியை தொடர்ந்து மக்களுக்காக நான் செய்து கொண்டே இருப்பேன் என்று இன்றைக்கு மக்களால் போற்றப்படக்கூடிய தமிழக தலைவர்களிலே தலை சிறந்த ஆளுமையாக இன்றைக்கு எங்களுடைய அன்னியார் விளங்குகிறார் என்றால் அந்த விளங்குதலின் அடிப்படையில் இந்த மாநாடு அமைந்திருக்கிறது என்பதை
இங்கு கூடியிருக்கின்ற கூட்டம் கட்டியம் கூறுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தலைவருடைய நினைவு நாளை டிசம்பர் 28 நாங்கள் கண்டோம். அந்த மாநாடு, அந்த நினைவு நாள் புரட்சி கலைஞர் கேப்டன் புகழை மீண்டும் 2ஆம் ஆண்டிலும் பறைசாற்றும் வகையிலே அமைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து ஒரு 10 நாட்களிலே நாங்கள் மாநாடு வைத்திருக்கின்றோமே, இந்த மாநாடு சிறக்குமா, எழுச்சி வருமா, அதே புரட்சி கலைஞர் கேப்டனுடைய தொண்டர்கள் இங்கு வருகை தருவார்களா என்ற எண்ணம், பயம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் அந்த பயத்தை போக்குகின்ற வகையில் எங்களுடைய தலைவி புரட்சி அன்னியார் அவர்கள் இன்றைக்கு இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார் என்கின்ற பொழுது தமிழகமே இன்று எங்களுடைய அன்னியாருடைய வருகையையும் வாகையையும் வரவேற்று காத்திருக்கிறது என்றுதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு எங்களை பொறுத்தவரை வருண பகவான் மிரட்டியது, ஆளுங்கட்சி அனைத்து கட்சிகளும் இந்த கூட்டம் கூடுமா என்று மிரட்டியது. ஆனால் தொண்டர்கள் இன்றைக்கு வெற்றியை தந்திருக்கிறார்கள். இந்த வெற்றி புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய பாசறையில் சமர்ப்பிக்க 2026 தேர்தல் நிச்சயமாக நமக்கெல்லாம் முடிவெடுக்கும். நாமெல்லாம் சட்டை காலை தூக்கி செல்லக்கூடிய வகையில் நமது அன்னியார் ஒரு சிறந்த முடிவை எடுப்பார் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு, இந்த மாநாடு சிறக்குவதற்காக அல்லும் பகலும் பாடுபட்ட எங்களுடைய கழக பொருளாளர் அன்பு தளபதி LK சுதீஷ் அவர்களும், அதேபோல கடலூர் மாவட்ட கழகத்தின் 2 மாவட்ட கழக செயலாளர் அன்பின் செல்வராக விளங்கக்கூடிய சிவகுழுந்து அவர்களுக்கும், அதேபோல அன்பு சகோதரர் உமாநாத் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, எனக்கு வாய்ப்பளித்த கழக தலைவி எங்களுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுக்கு மிகுந்த ஒரு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருந்தா பேச்சை நிறுத்த முடியாதுதான். இருந்தாலும் இந்த மாநாட்டினுடைய சிறப்புரையை அன்னியார் அவர்கள் வழங்குறப்பில் இருக்கிறார், நீண்ட உரையாற்ற இருக்கிறார். அதெல்லாம் நீண்டதும் கேட்கணும். அதனால வருகின்றவர்கள் சுருக்கமாக 2 இடத்தில் முடிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு, அடுத்து மாநில மகளிர் அணி செயலாளர் அருமை சகோதரி மாலதி வினோத் அவர்களை அழைக்கின்றேன். அன்னியார் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 கலந்து கொண்டுள்ள மாநில கழகத்தினுடைய நிர்வாகிகளே, இங்கு திரளாக கலந்து கொண்டுள்ள கடலூரா கடல் அலையா என்று திறந்து வந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அன்பு சகோதர சகோதரிகளே,